ஏய், லைன்ல இருந்து என் பக்கெட்டை எடுத்தது யாரு? யாரு? நீ தான் எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். அதுக்கு லைன்ல வச்சுட்டு நீ பாட்டுக்கிட்டு போயிடுவ. தண்ணியை பிடிக்கிறது யாரு? உன் வீட்டு வேலைக்காரனா? ஏய், எதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற? பின்னாடி எடுத்து வை போ. ஏண்டா எப்ப பிடிச்சுக்கோ. உனக்கு என்ன திமிரு இருக்கோ? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? ரொம்ப அதிகமா பேசணும்ல. உனக்கெல்லாம் இப்படித்தான் செய்யணும். சாந்தி, விமலா, என்னது பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நிர்மலா அக்கா, இது இவ தப்புதான். நான் பக்கெட்டை லைன்ல தான் வச்சுட்டு போனேன். இவ தான் தள்ளி விட்டுருக்கா. நான் முக்கியமான வேலையை போனை வச்சுக்கிட்டு மூவி பாப்பா. இதுக்கு போய் வேலையா? கொஞ்சம் சண்டையை நிறுத்து. அப்புறம் விமலா, நீ முன்னாடி 2வது பக்கெட் என்னோடது. உன்னோடத வச்சுக்க, நான் எடுத்து. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும் விடு. நீ வேற வேலைக்கு போகணும்ல. நானே என் பக்கெட்டை பின்னாடி வச்சுக்கிறேன். அடா அண்ணி, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. கொஞ்சம் பொறுங்க தம்பி. தினமும் படி இழக்கிறவனுக்கு முதல்ல பூஜை பண்ணணும், அது முக்கியம். இதை கொண்டு வந்துடுறேன். தயாரா தான் வச்சிருக்கேன். கொடுங்க கொடுங்க. வாவ் அண்ணி, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த சட்னி இருக்கே, இதுல ஏதோ ஒன்று ஸ்பெஷல் இருக்கு. இப்படி ஒரு சட்னியை இந்த ஏரியால எங்கேயும் நான் சாப்பிட்டதில்ல. அண்ணன், நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு 2 பார்சல். என்னக்கா, பில்டர் அனுப்பின பேப்பர்ல எப்போ சைன் பண்ண போறீங்க? பண்ண முடியாது. இங்க இருந்து கிளம்பு. ஏன், இது என்ன உங்க அப்பா விட்டடமா? ஏய் அப்துல், என் அப்பாவை இழுக்காத, அவ்வளவுதான். இல்லைன்னா என்ன என்ன பண்ணுவ நீ? 2 நிமிஷத்துல உன் திமிர அடக்கிடுவேன், புரியுதா? என்னடா என்னடா என் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க, வந்து என்கிட்ட பேசுற நீ? உன்கிட்ட என்னடா பேசுறது? உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. உனக்கு மட்டும் என்னடா தகுதி இருக்கு? உன்கிட்ட அப்படி என்னடா தகுதி இருக்கு? நான் மட்டும் உன் மேல கை வச்சனா அப்புறம் நாய் மாதிரி அலறிட்டு ஓடுடா. கை வச்சு பாறா நீ. ஏய், அவனை விடு. இது வியாபாரம் நடக்கிற இடம். இங்க சண்டை போட்டீங்கன்னா பப்ளிக் சாப்பிட வருவாங்களா? சொல்லுங்க. அப்துல், நீ இப்ப எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாளே, இதோ இவதான். அப்துல் ரஸ்கல், ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் நீ இதை மறந்துட்டியா? அவ என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. தலை, அவனை மன்னிச்சிடு. அவன் கொஞ்சம் லூசு, சரியா? நீ போ, நீ போ போ இங்கிருந்து. அவன் போய் தொலைட்டோமா, நீங்க வேலையை பாருங்க. டக்கரா இருக்கு. இந்தா இதை கொடு, கிளம்பு. அப்துல், அவன் மேல கவனம் இருக்கட்டும். அப்துல், என்னது இது? எவ்வளவு நேரத்துக்கு தான் மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சிட்டு இருப்ப நீ? அக்கா, நீங்க நம்ம சரக்கு இருக்கு பத்தியா? இதை விட அதிகமான ஸ்ட்ராங் பவர் நிர்மலாவோட குடியிருப்புக்காரங்க கிட்ட இருக்கு. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பசங்க இந்த நிர்மலானால சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த ரீடெவலப்மெண்ட் வேலையை நாம எடுத்தோமோ அது நின்று போச்சு. இப்போ இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்ட எல்லாமே இடகுடமா ஆயிடும். இங்க பார், நிர்மலாவை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரியான நேரம் பார்த்து முடிக்கிறேன். என்ன நிர்மலா, எப்படி இருக்க? என்ன வேலை? உனக்கு பிரயோஜனமான வேலை தான். இங்க பார், உனக்கு நான் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். இந்த குடியிருப்புக்காரங்களுக்கு ஒரு BHK ஃப்ளாட்டு, நான் உனக்கு 2 BHK ஃப்ளாட் அரேஞ்ச் பண்ணுறேன். அதோட சோஃபா, ஏசி எல்லாமே கிடைக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன். அப்புறம் உன்னோட அந்த பொட்டி கடையை எடுத்துட்டு ஒரு நல்ல கடையாக வச்சுக்க. என்ன சொல்கிற? அப்போ குடியிருப்பில் இருக்கிற மற்றவங்களுக்கு, நிர்மலா, எல்லாரை பற்றி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. முதல்ல உன்னை பற்றி யோசி. நீ உன்னோட வீட்டை பில்டர்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் இந்த குடியிருப்புக்காரங்களோட வீட்டையும் பில்டருக்கு கொடுத்துரு. என்ன சொல்ற? அப்ப நீ எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றியா? அடி இல்ல. விமலா, மம்தா, சாந்தி, கொஞ்சம் வெளியே வாங்க. நிர்மலா, இது உனக்கும் எனக்கும் உள்ள விஷயம். இந்த குடியிருப்புல இருக்கிறவங்களோட எதிர்கால விஷயம். இது இருக்காலே மாதிரி, தன்னைத்தானே இந்த இடத்தோட தலைவி தாதான்னு நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு லஞ்சம் கொடுக்குறா. என்னோட வீடு, உங்க வீடு எல்லாத்தையும் பில்டரோட பேருக்கு எழுதி வைக்கணுமா? நிர்மலா, பேசாம இரு, புரியுதா? முடியாது. என்ன பண்ணுவ? என்ன கொன்னுடுவியா? நீ இரு, இங்கே இரு. பாத்தீங்களா, உங்க எல்லாரோட நல்லதுக்காக நான் செய்யறேன். ஆனா இந்த நிர்மலா, நீ என்ன கொல்றது? நானே என் உயிரை விட்டுடுறேன். அப்புறம் நீ ஜெயிலுக்கு போவ. இந்த குடியிருப்போட ரீடெவலப்மெண்ட் வேலையும் நின்று போயிடும்.
அம்மா 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 உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் ஓகே தானே? அத்தை இங்கே ஏதாவது ஆச்சா என்ன? அம்மா அம்மா டேய் என்னடா உட்காந்துட்டு இருக்கா? உள்ளே போய் கம்பளி எடுத்துட்டு வா போ. அம்மா இங்கே பாருங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு. ஏய் நீ முறைக்கிறத நிறுத்த மாட்டியா? இரு நான் யாருன்னு காட்டுறேன். சலாம் வலைக்கும் சார். நீ ஃபோன் பண்ணியிருந்தியா? ஆமாம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனால் இதை நீங்கள் மாதவி அக்கா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லு சார். அது மாதிரி அக்காவுக்கு நிர்மலா மேலே இருக்கிற பாசத்தால் அவங்கள எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். அதனால தான் நிர்மலா சைன் பண்ண மாட்டேங்கிறா. மாதுரிக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியமா? அப்படியே இருக்கட்டும், நீ இருக்கல்ல, எனக்கு ஏன் வேலை நடக்கணும். என்னாச்சுடா? நீ என்னடா ரத்தம்? ஒன்றும் இல்லைடா. நீங்களா? என்ன மன்னிப்பியா? இந்தாங்க தண்ணி. என்னம்மா எதுக்கு அவருக்கு பணிவிட பண்ணுறீங்க? ஏய் வெளியே போ, இங்கேருந்து போட போ, வெளியே போன. ராகேஷ் அப்பாவை விடு. 8 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்காகம்மா இந்த ஆள் உங்களுக்கு வேணும்? நீங்கள் மறந்துட்டீங்களா? நடு ரோட்டில் நம்மளை பிச்சை எடுக்க விட்டுட்டு இந்த ஆள் போனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அம்மா இந்த வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் யாரோட அவசியமும் கிடையாது. ஏய் எதுக்கு நிற்கிற? வெளியே போ போ. ஏய் ராஸ்கல், இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டேன். இவர் திரும்பி வருவாருன்னு நான் அத்தனை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற. அவர் எங்கேயும் போக மாட்டாரு. சரி இந்த ஆள் இங்கே இருக்கட்டும், நான் இங்கேருந்து போயிடுறேன். ராகேஷ் மாதுரி, ம் இப்போல்லாம் உன்னோட ரவுடிசம் குறைஞ்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு யார் சொன்னா? உன் வேலை. இங்கே பாரு மாதுரி, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அதனால் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. என்னோட டெட்லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். நீ அந்த டெட்லைனுக்குள்ளே வேலையை முடிக்கணும். நீ பண்ணா ஓகே, இல்லைனா உனக்கும் எனக்கும் டீல் கேன்சல். ராகேஷ், சுஷாந்த், உங்க 2 பேருக்கு டிஃபன் பண்ணி வச்சிட்டேன், சாப்பிட்டுக்கோங்க. இவ்வளோ காலையில் எங்கம்மா போகிறீங்க? கோவிலுக்கு போகிறேன், வரதுக்கு லேட் ஆகும். இன்னைக்கு ஜூலை 19ஆம் தேதி. போங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் அதிகமாக சட்னி வைங்க, மக்கள் அதுக்காக தான் வராங்க. ஏன் சட்னியில் ஏதாவது மந்திரம் பண்ணி வச்சிருக்கியா என்ன? நீங்களும் இருக்கீங்களே. இந்தாங்க ஐயா, இந்தாங்க. இதோ வர 2 பிளேட் தானே? ஏய் கடையை மூடுன்றால, கடையை மூடு. எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்கிறான்ல. என்னாச்சு பரத்? என்னாச்சு பரத்தனாவா? எங்கள் ஏரியா ஜனங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு போய் என்னாச்சுன்னு கேட்குறியா? எடுத்து போடுறாத. ஏய் உங்களுக்கு புரியலையா? நீங்களும் ரத்தம் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒழுங்கா இங்கேருந்து போங்கடா. போதும். இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, உன்னை உயிரோடவே விட மாட்டேன். என்னை விடுங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும். அம்மா என்னை விடுங்க. நீங்கள் பின்னாடி போங்க. பாடியை முதல்ல பார்த்தது யாரு? சார் இந்த முனிசிபாலிட்டி ஆள் தான். இவர் கிராமத்தாளுங்களுக்கு சொன்னார், கிராமத்தாளுங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. பாடி பக்கத்தில் ஏதாவது கிடச்சிதா? ஆமாம் சார், இந்த பிளேடு கிடச்சிது. இன்னொரு விஷயம் சார், இவங்க உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்தா இவங்க கை கட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் பார்த்தா எனக்கு அப்படி தோணல சார் இவங்க சூசைட் பண்ணாங்கன்னு.
சார் இந்த அம்மா சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதில் 2 பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஒருவேளை அந்த கில்ட்டில் இவங்க தற்கொலை பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஃபோரன்சிக் டீமை வர சொல்லுங்க. சார் ஆ நிர்மலாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது நிர்மலா தற்கொலை பண்ணிக்கல, அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்கள பிளேடால் கையை கட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நமக்கு தெரிகிற மாதிரி ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் எதுவும் இல்லை. கொலை நடந்தது ஜூலை 19ஆம் தேதி ராத்திரி 10லேருந்து 11:30 மணிக்குள்ள. சார் பிளேடோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. சார் இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது பிளேடு மேலே இருந்த பிளட் நிர்மலாவோட பிளட் குரூப்போட மேட்ச் ஆகுது சார். ஆனால் அந்த பிளேடில் வேற எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. ஆனால் பிளேடு மேலே நிர்மலா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கணும். எஸ் சார். நானும் அதான் யோசிக்கிறேன். அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போய் எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? யாரோ கரெக்டாக தான் பிளான் பண்ணி இந்த மர்டரை சூசைடாக மாற்றலான்னு நினச்சாங்க. ஆனால் யார் அப்படி பண்ணியிருப்பாங்க சார்? ஃபுட் பாய்சனால 2 பேர் இறந்துட்டாங்கல்ல, அவங்க குடும்பத்து ஆளுங்க கூட இதை செஞ்சிருக்கலாம். ஆமாம் சார், அவங்க 2 பேருக்கும் ஸ்ட்ராங் மோட்டிவ். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. சார் ஒரு நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இல்லை சார், 2 நம்பர் ஆஃப் ஆகி தான் இருக்கு. அவங்க வீட்டுக்கு ஒரு டீம் அனுப்புங்க. ஜூலை 19ஆம் தேதி அங்கே என்ன நடந்ததுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நைட்டு 9:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் சார். அப்போ என் அம்மா என் வீட்டில் தான் சார் இருந்தாங்க, படுத்துக்கிட்டு இருந்தாங்க சார். அப்போ நானும் என் தம்பியும் எங்கள் ரூமில் போய் தூங்க போயிட்டோம் சார். நடு ராத்திரியில் அப்பா ரூமுக்கு வந்தார். வந்து எங்கள் கிட்ட எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னார். ஏய், உங்கள் அம்மா எங்கடா? அம்மா உள்ளே தானே இருப்பாங்க. உள்ளலாம் இல்லைடா. என் பசங்களை எழுப்பி அவளை தேட ஆரம்பித்தோம் சார். ஆனால் என் பொண்டாட்டி இப்படி ஒரு நிலைமையில கிடைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. சார் இவரை பார்க்கல. வெளியே போகும்போது நான் நிர்மலா தேவியை பார்த்தேன். எத்தனை மணிக்கு? அது ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்கும். சார் பரத் விஜய் வீட்டுக்கு கொஞ்சம் கான்ஸ்டபிள்ஸை நான் அனுப்பி வச்சிருக்கேன். ஆனால் அவங்க 2 பேரும் டெத் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. ஷிண்டே, இது அவங்க பிளானாக இருக்கலாம். அவங்கள காண்டாக்ட் பண்ணு. அவங்க கிடைச்ச உடனே ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. சார். சார் ஜூலை 19 ராத்திரி அவர் எதையோ பார்த்துருக்காரு. யார் நீ? சார் எனக்கு இங்கே தான் பான் ஷாப் இருக்குது சார். நீ என்ன பார்த்து அதை சொல்லு. சார் அன்றைக்கி நைட்டு ஒரு ஆள் ஆட்டோவில் வந்தார். அவர் வந்து நிர்மலா அக்காவோட அட்ரஸ் கேட்டார். நிர்மலா அக்காவா? இங்கே நேராக போயிட்டு லெஃப்ட்டில் போங்க. அவன் மூஞ்சி இல்லைன்னா ஆட்டோ நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை சார். சரி, எத்தனை மணிக்கு பார்த்த? சார் கிட்டத்தட்ட ஒரு 11-11:30 மணி இருக்கும் சார். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? தெரியாது சார், நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருந்தோம். சரி, உங்களுக்கு? எனக்கு கூட எதுவும் தெரியாது சார். சார் ஒருவேளை பரத் விஜயில் யாராவது வந்திருப்பாங்களா? சான்ஸ் இருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பக்கத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. சார் வர வழியில் பார்த்தேன், சிசிடிவி உடஞ்சிருக்கு சார். இங்கே பாருங்க சார், அந்த கேமராவை உடச்சனா இல்லையான்னு எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா நான் உடச்சிருக்கலாம் சார். சரியா சொல்லு. அந்த கேமராவை நீ உன் இஷ்டத்துக்கு உடைச்சியா இல்லை யாராவது காசு கொடுத்து உடைக்க சொன்னாங்களா? இது பாருங்க, நான் டைரெக்டாக சொல்கிறேன், நான் குடிச்சிட்டா அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் தேவையில்லாமலாம் என் மேலே பழி போடாதீங்க. நாங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் உன் மேலே பழி போடலை. 16ஆம் தேதி நீ தான் அந்த சிசிடிவியை உடைச்சிருக்க. 19ஆம் தேதி யாரும் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. உனக்கு எதிராக எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ நீயே முடிவு பண்ணிக்க, உண்மையை சொல்லி ஒத்துக்கிறியா இல்லைனா உள்ளே கூட்டிகிட்டு போய் உன் எலும்பை உடைக்கவா? இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் உங்கள் இஷ்டம்தான். சரி போ. நீ தானே என்னோட அம்மாவை கொன்ன. எதுக்குடா இப்போ இப்படி உளறிக்கிட்டு இருக்க? நான் ஏன்டா உன் அம்மாவை கொல்ல போகிறேன்? ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. எதுக்காக எங்கள் அம்மாவை கொன்னேன்னு சொல்கிறா? எதுக்கு கொன்ன? ஐயடா, எதுக்கு இப்படி பண்ற? சார் இந்த ஆள் தான் சார் என் அம்மாவை கொன்னது. என்ன? இல்லை சார், ஏன் பொண்டாட்டியா நான் எதுக்கு கொல்ல போகிறேன்? சார் இவன் எப்பவும் என் மேலே கோவமாக தான் சார் இருப்பான். 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் காசி ராமேஸ்வரம்னு போயிட்டேன். நான் திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் என் மேலே கோவமாகவே தான் இருக்கு. பாருங்க, ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாயிரு. அதே மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களை நாங்கள் கொஸ்டின் பண்ண வேண்டியதாக இருக்கு. எப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே வரணும். சரிங்க சார், நான் கண்டிப்பாக வரேன். ஷிண்டே, நீ ஒரு வேலை பண்ணு.
பரத் விஜயோட சேர்த்து நிர்மலா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய சிடிஆர் ரிப்போர்ட்டையும் நீ எடு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஆ சரி, நாங்கள் அங்கே வரோம் சார். பரத்தையும் விஜயும் காண்டாக்ட் பண்ணியாச்சு. அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. சரி போகலாம். ஆ சார். இல்லை சார், நான் அவங்கள கொலை பண்ணல. அட, நான் எதுக்காக அவங்கள கொல்லணும்? நீ ஏன் கொண்டு இருக்க முடியாது? அவங்களுடைய சாப்பாட்டுனால உங்க அப்பா இறந்துட்டாருல்ல, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக கொண்டுட்ட. அட சார், நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் அவங்க கடைக்கு போய் நான் பிரச்சனை பண்ணந்தான். அப்புறம் சார், அதுக்கப்புறம் நிர்மலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனால் நான் கோவத்தில் இருந்ததுனால அவங்கள அங்கேருந்து போக சொல்லிட்டேன் சார். சார், எனக்கு என்னமோ பரத்தும் விஜயும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. சந்தேகம் வராத மாதிரி தெளிவாக பேசுகிறானுங்க. இவங்களை சந்தேகப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இவங்க குடும்பத்தில் இறந்துட்டாங்க. கோபத்தில் ஒரு மனுஷன் எது வேணாலும் செய்வான். அந்த உடி போட்டுக்கிட்ட ஆளு இவங்களாக தான் இருப்பான். நீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? என்ன சொல்லணும்? சார், இதெல்லாத்தையும் செஞ்சது அந்த பில்டர், அப்புறம் மாதுரியும் இது கூட. எதுக்காக? எங்களோட குடியிருப்பு ரீடெவலப்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுக்காக அந்த பில்டர் இங்க இருக்கிற அந்த ரவுடி பொம்பளை மாதுரிய இந்த நிலத்தை வாங்குறதுக்கான பொறுப்பு ஒப்படைச்சிருக்கான். அப்புறம் அவ இஷ்டத்துக்கு அவ இஷ்டப்பட்ட விலைக்கு இந்த இடத்துல வாங்குறா. ஆனா நிர்மலா அக்கா இது எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிர்மலா அக்கா சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடியே அவங்க 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை வந்தது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம். தேங்க்யூ. அடே நிர்மலா, போய் சேர்ந்துட்டியா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த நிர்மலாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அப்புறம் உன்னோட இந்த தோழிக்கு தைரியத்தை கொடு சார். சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா வளர்ந்தவங்க. நாங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க மாதிரி. அவளோட புருஷன் அவளையும் அவளோட பிள்ளையையும் விட்டுட்டு போயிட்டான். அப்ப நான் தான் அவளுக்கு தைரியத்தை கொடுத்து நிக்க வச்சேன் சார். அந்த கடை இருந்தது, அதான் சாப்பாட்டு கடை, அதை வச்சு கொடுத்ததே நான் தான். யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கங்க. நான் கேட்டாச்சு. எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க வீட்டை விற்க சொல்லி நீ டார்ச்சர் பண்ணிருக்க. அவங்களுக்கு வீடை விற்கிறது இஷ்டம் இல்லை. அதே மாதிரி அவங்களோட சேர்ந்து 30% ஆளுங்க வீட்டை விற்க தயாரா இல்லை. அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நின்று போச்சு. உன் வேலை சுத்தமா நின்று போச்சு. சார், நீங்க சொல்றது கொஞ்சம் தப்பு. 10-15 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் ரெடி. அட, என்ன எதுக்கு சந்தேகப்படுறீங்க? அப்படி சந்தேகப்படணும்னா அவளோட புருஷன் சுதீரை சந்தேகப்படுங்க. அட, அவளை ஏமாத்திட்டு போன புருஷன் 8 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கான். அந்த ஆளு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நிர்மலாவோட கொலையே நடந்திருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் முதலாளி அவனா தானே இருக்கான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், இந்த சுதீர் வீட்டோட மாப்பிள்ள. இங்க இருந்தது எல்லாம் நிர்மலாவோட அப்பாவோடது. அப்புறம் அவரு சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிர்மலா பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அந்த ஆளை பத்தி வேற என்ன தெரியும்? ஆட, என்கிட்ட என்னத்துக்கு கேக்குறீங்க? நீங்களே விசாரிங்களே. அந்த வேஷக்கார சுதீரை பத்தி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சொல்லு சார். நான் தான் முன்னாடியே சொன்னேனே சார், நான் சன்னியாசி ஆகணும்னு தான் வீட்டை விட்டு போயிட்டேன். ஆனால் நான் சன்னியாசியாக இருக்கிறதெல்லாம் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சிருச்சு சார். அதனால தான் நான் திரும்ப என் வீட்டுக்கே வந்துட்டேன் சார். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன் சார், என் மேலே மட்டும் சந்தேகப்படாதீங்க. ஒண்ணுமே பண்ணலையா? சடனா இங்க இருந்து போன, சடனா இங்க திரும்பி வந்துட்ட. நீ வந்த உடனே ஃபுட் பாய்சனிங் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிர்மலா இறந்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ தான் எங்களுடைய பிரைம் சஸ்பெக்ட். புரிஞ்சுதா? உனக்கு ஆப்போசிட்டா என்கிட்ட என்னைக்கு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா கிடைக்குதோ அன்னைக்கு நான் அடிக்கிற அடிக்கு எதுக்கு சன்னியாசத்தை விட்டுட்டு திரும்பி வந்துட்டானான்னு நினைச்சு பாப்பேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். ஏய், இரு 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 இரு, முதல்ல அதை கீழே வையி. இந்த என்னம்மா இதை பண்றீங்க? கொஞ்சம் பிடியப்பா. அம்மா, நான் என்ன பூஜை பண்றதுக்கு அப்புறம் நான் விளையாட போறேம்மா. அட, அது தானடா உனக்கு பூஜையே. அப்புறம் இன்னைக்கு உன்னோட ட்ரையல். இந்த தாயத்து உனக்கு பலமா இருக்கும். கிளம்பு கிளம்பு, லேட் ஆயிட போகுது. சரி, நீ நான் போயிட்டு கிளம்பு. வரேன். பிரசாந்த்,
கொஞ்சமாவது சாப்பிட்றா. எனக்கு பசிக்கல. இப்படியெல்லாம் பண்ணாதடா. என்னோட வாழ்க்கையில் இப்போ நீ மட்டும்தானடா. ஒருவேளை உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் நிஜமாக செத்துருவேன்டா. சாப்பிட்றா. சார், நிர்மலா, பரத், விஜய், மாதுரி, தினேஷ், ராகேஷ், அப்புறம் பிரசாந்த், இவங்க எல்லாரோட கால் டீட்டெயில்ஸ் அப்புறம் மொபைல் லொக்கேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா சுதீர் சார், சுதீர் கிட்ட மொபைலே கிடையாது. சார், நிர்மலா மொபைல் லொக்கேஷனை பார்க்கும்போது சாயந்தரம் 6 மணிக்கு அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்க இறந்து போன டைமில் கூட அவங்களோட மொபைல் லொக்கேஷன் வீட்லேயே தான் காமிக்குது. இந்த நிர்மலா வீட்டில் இல்லை. பரத், விஜய் அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பார்த்தாங்க. ஆனால் சார், பசங்க வீட்டில் பார்த்துருக்காங்க. ஆனால் சுதீர் வந்தப்போ அவங்க வீட்டில் இல்லை. இந்த சுதீரை நம்மளால நம்ப முடியாது. மிச்சம் இருக்கிறவங்களோட சீடியருங்க. சார், எனக்கு தெரிஞ்சு மீதி எல்லாரோடதும் க்ளீனாக இருக்கு. ஏன்னா நிர்மலா கிட்ட இவங்க யாரும் பேசவும் இல்லை. அதுவும் இல்லாமல் இவங்கள ஒருத்தர் கூட ஜூலை 19 ராத்திரி 10லேருந்து 11 வரைக்கும் மர்டர் லொக்கேஷன் கிட்ட இல்லை. இதை செஞ்சவங்க ரொம்ப பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த சூசைடை மர்டரா காமிக்கலாம்னு நினைச்சானுங்க. நாம மர்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்னு தெரிஞ்ச உடனே நாம எவிடன்ஸை தேடக்கூடாதுன்னு உடனே எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. ஆனால் சார், எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நிர்மலா அந்த மரத்துக்கு கீழே எப்படி போனாங்க? குற்றவாளி அவங்களுக்கு மயக்க மாத்திரை எப்போ கொடுத்தான்? ஒன்று அவங்களுக்கு வீட்லேயே மயக்க மருந்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே கொண்டு போய் கையை அறுத்துருப்பாங்க. இல்லைனா அவங்கள அங்கே கூட்டிட்டு போய் அங்கே அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நரம்ப கட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹுடி போட்டு வந்த கதை என்ன? ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆளை பற்றி நமக்கு எந்த தகவலும் கிடைக்கலையே. கைக்வாட், ஒரு வேலை பண்ணு. நிர்மலா சிடிஆரில் எத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ நாள் அவங்க பேசிகிட்டு இருந்த எல்லாருடைய ஹிஸ்ட்ரி எடுங்க. எஸ் சார். ஷிண்டே சார், பரத், விஜய், மாதுரி, அப்படியே சுதீர், இவங்க எல்லாரையும் போலீஸை மஃப்டியில் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இந்த சஸ்பெக்ட்ஸ்னால நமக்கு மர்டர் கிடைக்கிற அவகாசம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹுடிக்காரன் யாருன்னு தெரியும். என்ன சுதிரண்ணா, மொபைலை விட்டுட்டு போறீங்க? இந்த காலத்தில் இதெல்லாம் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த பிரச்சனையெல்லாம் நீயே பார்த்துக்க. எனக்கு இதுவே போதும். ஐயோ கடவுளே, இந்த ஜூலை 19 ஏன் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது? அம்மா, ஆ, இதை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க? அட ஆமா, எங்க கிடைச்சது? அண்ணாவோட பெட்ரூம்ல இருந்துச்சுமா. நீ தான் என் செல்லம்டா. இன்னைக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அப்ப சரி, நான் கிளம்புறேன். ஏய், தண்ணி கொண்டு வாடா. அப்பா, உங்களுக்குலாம் அறிவே இல்லை. அம்மா செத்து இன்னும் முழுசா 1 வாரம் கூட ஆகல. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பனையே எதிர்த்து பேசுறியா? உங்கள் அப்பனையே வாட எதிர்த்து பேசுகிற? அப்பா, ஏய் ஏய் அப்பா, உனக்கு ஒன்றும் அவ்வளோ பிரசாந்த். எதுக்கு ஒன்று அடிச்சிங்க? ஏய், உன்னையும் தாண்டா அடிப்பேன். உன்னையும் தாண்டா அடிப்பேன். அப்பா, ஏய் உனக்கு வெக்கமா இல்லை? வண்டி ஓட்டிக்கிட்டு வீட்டை கவனிச்சுக்கிட்டு எனக்கு உடம்பே சரியில்லாமல் இருக்கு. உனக்கு குடிச்சிட்டு இப்படி போதை தேவைப்படுதா? பண்ண வேண்டாம், மறுபடியும் அடி பண்ண வேண்டாம். என்ன அடிக்கிறதுக்கு நீ யார்? ஏய் உன்னை, டேய் ராகேஷ், என்ன சொன்னா பண்றானு கேளு. விடு அவரை, அவரை விடு. உன்னை ராகேஷ், அவரை விடு. அவங்க உன் பசங்க. இவனுங்க என் பசங்க இல்ல, எனக்கு குழந்தைங்களே கிடையாது. இவனுங்க 2 பேரும் என்ன அடிக்கிறானுங்க, என் மேலேயே கை வைக்கிறானுங்க. டேய் பாருங்கடா, உங்களை என்ன பண்றேன்னு. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னைய அடிக்க வரீங்க? என்னடா அடிக்கிறீங்க? என் மேலே கை வைக்கிறீங்க. அவளை சும்மா விட மாட்டேன். சார், நிர்மலா கால் ரெக்கார்ட்ஸை நான் செக் பண்ணி பார்த்தேன். தினம் அவங்க ரெகுலராக பேசுகிற அதே நம்பரில் தான் சார் அப்பவும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க பையன், பால்காரரு, பூ விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, அவங்க மட்டும்தான் சார். ஆனால் ஒரு நம்பரில் மட்டும் நிர்மலா கிட்டத்தட்ட 6 நாளாக பேசவே இல்லை சார். அது ஜூலை 19ஆம் தேதி சாயந்தரம் சுமார் 7 மணிக்கு அந்த நம்பர்லேருந்து நிர்மலாவுக்கு கால் வந்திருக்கு. யார் நம்பரு? சார், அந்த ஆளோட பேர் ஜோஷி.
அவனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவனோட லேண்ட்லைனுக்கு ரிங் போயிட்டு மட்டும் தான் சார் இருக்கு. யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்ரஸ் என்ன? கைக்கோட ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு சார். சார், நான் டாக்டர்கிட்ட பேசினேன். நிலேஷோட ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறாங்க சார். ஆனால் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற கண்டிஷனில் அவங்க இல்லை. ஹாஸ்பிட்டல் அத்தாரிஸ்ட்டு அப்பப்போ அப்டேட் கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் சார். சார், அப்படியே ராகேஷ்ட கூட நாங்கள் பேசி பார்த்தோம். ஆனால் நிலேஷ்ன்ற பேரை அவர் கேள்விப்பட்டதும் இல்லையா, பார்த்ததும் இல்லையா. சார், இந்த சுதீரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடச்சிருக்கு. உனக்கு சந்நியாசத்தை கற்றுக் கொடுத்த குரு பேரு நேனா தானே? இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவன் கூட தான் இருந்தல்ல? ஆமாம் சார், நான் அந்த ஆள் கூட தான் இருந்தேன். சரி சொல்லு, நிர்மலாவை எதுக்கு கொன்ன, எப்படி கொன்ன? நான் நிர்மலாவை கொலை பண்ணலை சார். நான் எதுக்காக சார் அவளை கொலை பண்ண போகிறேன்? நீ ஏன் கொல்ல மாட்ட? நீ வந்தது இதுக்கு தானடா, ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உன் பேரில் மாற்றிக்கிட்டு அதை வித்துட்டு போகலான்னு தானே வந்த? సార్ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். చాలా హుషారుగా మాట్లాడుతున్నావని అనుకోకు. మాధురిயோட ஆளு அப்துல் கூட உனக்கு என்ன சம்பந்தம்னு எங்களுக்கு தெரியும்டா. உன் பசங்களை ரோட்டுக்கு இழுப்பேன்னு அவங்கள பயமுறுத்தியிருக்க. அப்படிதானே? சொல்லு. அப்துல் விஷயம் அப்புறம் பசங்க கூட சண்டை போட்டதெல்லாம் உண்மைதான் சார். ஆனால் நான் நிர்மலாவை கொலை பண்ணலை சார். நான் அவளை கொலை பண்ணலை. சடனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். திருப்பி சடனா ஏண்டா வந்த? சொல்கிறேன் சார். சார், வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதனால தான் அப்போ என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நிர்மலாவோட நகையெல்லாம் எடுத்துட்டு நான் ஓடி போயிட்டேன் சார். அப்புறம் வேற ஒரு ஊரில் நான் வாழ ஆரம்பித்தேன். வயசு இருக்கிற வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தேன். ஆனால் வயசாக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவள் என்கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால என் கூட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. அதனால தான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் சார். வயசான காலத்தில் என்ன நல்லா பார்த்துப்பாங்கன்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. நான் நிர்மலாவை கொலை பண்ணலை சார். அப்படியா? அந்த நயனை எப்படி உன் வாழ்க்கையில் வந்தா? அது சார், எனக்கு பொண்ணுங்கன்னா கொஞ்சம் வீக்னஸ் சார். அதனால இப்போ நிர்மலா இல்லாததுனால அவகிட்டயே திரும்ப போயிடலான்னு நான் யோசிச்சிருக்கேன் சார். இவன் நல்ல சன்னியாசி. இவன் தோலை உரிச்சா உண்மையெல்லாம் வெளியில வந்துடும். சார், மாதுரியை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வச்சோம்ல, அவர் சொன்னார் மாதுரி 2 நாளாக அங்கே இல்லையா சார். ஹேய், மாதுரி எங்கடா? எதுக்கு சார்? கேள்வி நான் கேட்பேன், நீ பதில் சொல்லு. மாதுரி எங்க? 2 நாளாக எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நீ தேடி பார்க்கலையா? தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் எங்கன்னு அவங்க தெரியலையே. சரி சார், அப்துல் வீட்டில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான். மாதுரி காணாமல் போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அவன் தான் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனால் புரியாமலே இருக்க. இதுக்கு பதிலை நாம் தேடினோன்னா நாம் மாதுரி பற்றி மட்டும் இல்லை, இந்த அப்துலை பற்றி கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சரி, நாங்கள் உடனே வரோம். சார், நம்மளை பார்க்கறதுக்காக நீலேஷ் வந்திருக்காரான். சார், நான் ஒன்றும் ஆசைப்பட்டு நிர்மலாவுக்கு ஃபோன் பண்ணல. என்னை கட்டாயப்படுத்தி ஃபோன் பண்ண வச்சாங்க சார். யார் ஃபோன் பண்ண சொன்னது? சார், தெரியாது. ஆனால் அவன் ஹூடி போட்டுட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வித்தியாசமான மாஸ்க் போட்டுட்டு இருந்தான். ஒருவேளை இன்னொரு நாள் யாரும் வராமல் இருந்திருந்தீங்கன்னா. அப்போ இந்த ஆளுக்கும் நிர்மலாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குல்ல? டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நிர்மலாவுக்கு அந்த கம்பெனி ஃப்ராடுன்றது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நானும் அந்த வேலையை விட்டுட்டேன். நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். சார், எந்த நீலேஷை நம்ம சஸ்பெக்ட்னு நினச்சோமோ அவனே விக்டிமாக தான் இருக்கான். ஆனால் இவனுடைய ஸ்டேட்மெண்டால் நம்மளுக்கு ஒரு லாபம். அட்லீஸ்ட் நமக்கு இப்போ ஹுடி மாஸ்க் போட்ட அந்த ஆளு நிலேஷ் வீட்டில இருந்து நிர்மலா வீட்டுக்கு போனதா நமக்கு தெரிய வந்திருக்கு. கைக்வாட், நீ ஒரு வேலை பண்ணு. நிலேஷ் வீட்டுக்கிட்ட எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணு. ரைட் சார்.
இவங்க மாதுரி ஆச்சே, அம்பேத்கர் நகரோட தாதா. சொல்லு கைக்வாட், ஃபுட்டேஜ் கிடைச்சதா? ஆமாம் சார், இங்கே பாருங்கள் சார். இந்த ஆட்டோ ரிக்ஷா டீட்டெயில்ஸ் எடுங்க, அதை ட்ரேஸ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. பூனம் நகர் ஸ்டேஷன்லேருந்து பிஎஸ்ஐ ராத்தூர் பேசுகிறேன். சொல்லுங்கள். என்ன? சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா மாதுரியோட மரணம் ஜூலை 25ஆம் தேதி சாயந்தரம் 4:04 நடந்திருக்கு சார். அவங்களோட உடம்ப துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. அப்புறம் பாடி பார்ட்ஸ் எல்லாமே ரோடோட லெஃப்ட் சைடில் போடப்பட்டிருந்துச்சு. இந்த புடவை மேலே இந்த ஸ்ட்ரெயின்ஸ் என்ன? உங்ககிட்ட இதுக்கு ரிப்போர்ட் இருக்கா? இல்லை சார். இதனுடைய ரிப்போர்ட்டை எடுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்கள். எஸ் சார். சார், நம்ம யாரை சஸ்பெக்ட்னு நினச்சோமோ அவங்களே கொண்டு இருக்காங்க சார். இந்த கேஸில் என்ன நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல. ஷிண்டே, இது பெரிய பிளே மாதிரி இருக்கு. இது அந்த பில்டர் வேலையாக தான் இருக்கணும். இந்த பில்டர் பெரிய கேம் தான் ஆடுறான். இந்த லேடிஸ் 2 பேரையும் அவன் உசுப்பேத்தி இருக்கான். 2 பேரில் யார் செத்து போனாலும் அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவனுக்கு அந்த ஏரியா காலி ஆகணும். என்ன சொல்கிறீங்க சார்? அந்த ஏரியாவில் அவங்க ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. கைக்வாட், நீ ஒரு வேலை பண்ணு. அம்பேத்கர் நகர்லேருந்து மாதுரி லாஸ்ட் பாடி பார்ட் கிடைச்ச இடம் வரைக்கும் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடு. என்ன கிடைக்குதோ பாரு. அந்த பில்டரையும் கூப்பிடு. சார், இந்த பிஸ்னஸில் மாதுரி, அப்துல் மாதிரியான ஆளுங்க உதவி எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இவங்களாம் லோக்கல், அதனால ஜனங்க இவங்கள தான் நம்புவாங்க. அவங்கள வச்சு தான் நான் என் வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாமே சட்டப்படி தான் சார் நடக்குது. யாரையாவது கொல்றது, பயமுறுத்துறது, மிரட்டுறது அதெல்லாம் கிடையாது சார். அது எங்கள் வேலை இல்லை சார். வேணும்னா நீங்கள் என்னை பற்றி என்கொயரி பண்ணிக்கலாம் சார். சரி, நீங்கள் போகலாம். ஆனால் தேவைப்பட்டால் கூப்பிடுவோம், அப்போ வரணும். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். இந்த பில்டரை பற்றி எனக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். சார், சார் அந்த ஆட்டோக்காரன் கிடச்சிட்டான். அவனை வெளியே உட்கார வச்சுருக்கேன் சார். இது உன் ஆட்டோ தானே? ஆமாம் சார். இந்த ஆளை நீ அம்பேத்கர் நகரில் விட்டுட்டு வந்த? ஆமாம் சார். இந்த ஆளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? பேர் அப்புறம் முகம் ஏதாவது பார்த்தியா? இல்லை சார். விசித்திரமான விஷயத்தை ஏதாவது நோட் பண்ணியா? அது ஸ்பெஷலாக எதுவும் இல்லை சார். ஆனால் அன்னைக்கு அவர் எனக்கு கொடுத்த காசு கிழிஞ்சிருந்துச்சு. அண்ணா, இந்த நோட்டு செல்லாது, கிழிஞ்சிருக்கு, வேறு கொடுங்களேன். ஆனால் என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேறு காசு கொடுங்க. சரி சரி, நான் ஃபோனில் பண்ணி விடுறேன். நம்பர் சொல்லு. சார், அவர்கிட்ட வேறு காசு இல்லை, அதனால் எனக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணார். கைக்வாட், இந்த ஆள்கிட்ட இருக்கிற யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எடுங்க. அதை வச்சு அவன் நம்பர் கிடைக்கும். என்ன ஆனாலும் சரி, அவன் எனக்கு வேணும். சொல்லு, நிர்மலாவை எதுக்கு கொன்ன? சார், இங்கே பாருங்க, நான் யாரையுமே கொல்லலை சார். இங்க பாரு, எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குடா. உன் ஃபோன் லொக்கேஷன் நிலேஷ் வீட்டு பக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி 10:30 11 மணிக்குள்ள உன் ஃபோன் லொக்கேஷன் நிர்மலா வீட்டுக்கிட்ட இருக்கு. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நிலேஷ் வீட்டுக்கும் போனேன், அதுக்கப்புறமா நான் நிர்மலா வீட்டுக்கும் தான் போனேன். ஏன்னா நான் அந்த துரோகம் பண்ண நிர்மலாவை கொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்களால தான் என்னோடய அம்மா துடிக்க செத்து போனாங்க. நான் என்னோடய ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு, என்னோடய உடம்பு சரியில்லாமல் அம்மாவை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியிருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அந்த நிர்மலா என் வீட்டுக்கு வந்தாங்க. என் அம்மா கிட்ட எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிட்டு என் அம்மா கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிக்கிட்டு ஒரு ஹெல்த் கார்டு பண்ணுறதுக்காக என் வீட்டில் இருந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க சார். சார், நான் பெங்களூர்லேருந்து திரும்பி வந்தப்போ என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். நான் என் அம்மாவை கூட்டிகிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சார். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அவங்க பண்ணி கொடுத்த அந்த ஹெல்த் கார்டு இருக்குல்ல, அது டூப்ளிகேட்டு. அதில் ஒன்றுமே இல்லை சார். அவங்க என் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க சார். சார், அவங்க அப்படி ஒரு துரோகம் பண்ணதுனால தான் என்னோடய அம்மா ரொம்ப கஷ்டத்தோடு இறந்தாங்க சார். சார், என் அம்மா என்கிட்ட 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று அந்த ஹெல்த் கார்டு, அப்புறம் சர்நேம் இல்லாமல் அந்த பேர், அந்த நிர்மலா. சார், அந்த கார்டை வச்சுக்கிட்டு நான் நிலேஷ் வரைக்கும் போனேன். அந்த நிலேஷ் தான் எனக்கு நிர்மலாவோட அட்ரஸை கொடுத்தாரு சார். சார், நான் நிர்மலாவோட வீட்டுக்கு போனப்போ அங்கே ஒரு ரூமில் 2 பசங்க தூங்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் இன்னொரு ரூமில் ஒருத்தர் படுத்திருந்தார். அப்போ தான் நான் யோசித்தேன் அந்த பசங்களை கடத்திடலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஆள் எழுந்துட்டான். அவர் எல்லாரையும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு சார். அவங்க எல்லாரும் எழுந்து நிர்மலாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா எங்கடா? அம்மா உள்ளே தானே இருந்தாங்க. உள்ள இல்லடா. ஏய் பிரசாந்த், அம்மாவை காணுமா, எழுந்து எங்கன்னு பாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனால நான் அங்கேருந்து போயிட்டேன் சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மனுஷன்
அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணுறான். ஆனால் அட்ரஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? இப்போ நீ பதில் சொல்லு. உனக்கும் மாதுரிக்கும் என்னடா பிரச்சனை? அவளை எதுக்கு கொன்ன? எந்த மாதிரி சார்? உனக்கு மாதுரின்னா யாருன்னு தெரியாதா? இல்லை சார், எனக்கு எந்த மாதிரியுமே தெரியாதே. தெரியாதா? சார், நான் சத்தியமாக தான் சொல்கிறேன், எனக்கு எந்த மாதிரியே தெரியாது. சார், மாதிரியோட சாரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. அம்பேத்கர் நகரில் மாதுரி பாடி எந்த இடத்துல கிடச்சதோ அதுக்கு நடுவில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு சார். ஆமாம் சார், அந்த கார் என்னோடது தான். ஆனால் 25ஆம் தேதி மதியானம் அந்த காரை நான் வாடகைக்கு விட்டுட்டேனே. யாருக்கு? இங்கே பாரு அப்துல், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ ஜூலை 19ஆம் தேதி ராகேஷ் கிட்ட ரெண்ட்டுக்கு வண்டி எடுத்திருக்க. அந்த வண்டியை தான் அம்பேத்கர் நகர்லேருந்து பூனம் நகர் வரைக்கும் நாங்கள் சிசிடிவியில் பார்த்தோம். அந்த டியூரேஷனில் தான் ஓ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. நாங்கள் டியூரேஷனை ட்ராக் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அம்பேத்கர் நகர்லேருந்து பூனம் நகர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பிடிக்கும். சரி, இப்போ உண்மையை சொல்லு, வண்டியை டிரைவ் பண்ணது நீ தானே? மாதுரியை நிர்மலாவை கொன்னது நீ தானே? இல்லை சார், நான் மாதிரியை மட்டும்தான் கொலை பண்ணேன். ஆனால் நான் நிர்மலாவளா கொலை பண்ணல சார். போய் சொல்லாதடா. உன் ஹிஸ்ட்ரி என் கையில் இருக்கு. 2 பேருக்கும் வேலை பார்த்துருக்கேல்ல. நீ நிர்மலா புருஷனோட சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டை அந்த பில்டருக்கு கொடுத்துட்ட, அப்படிதானே? சார், அது உண்மைதான். ஆனால் நான் மாதிரியை மட்டும்தான் கொன்னேன். என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்தினா சார் அவன். என்ன நீ போட்டு குடிப்பியாடா? என்னோட இடத்துக்கு வரப்போறியா நீ? போ, ஒழுங்கு மரியாதை வெளியே போ. போடா, சாக்கடையில் கிடக்க வேண்டிய புழு நீ. இந்த ஏரியால மறுபடியும் வந்துடாத, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நான் ராகேஷ் கிட்ட காரை வாடகைக்கு வாங்கி பாடியை துண்டு துண்டாக வெட்டி ரோட்டில் அங்கே இங்கேன்னு போட்டுட்டு போயிட்டேன். சார், யாராக இருந்தாலும் வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு அடிமையாக இருக்க முடியாதுல்ல சார். அதான் கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வேலையும் அப்புறம் பில்டர் வேலையும் நானே பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் சார், நிர்மலாவை நான் கொல்லலை சார். இப்போ வரைக்கும் அவன் உண்மையை சொல்கிறான்னு எனக்கு தோணலை. கொலை பண்ணியிருந்தா கூட எப்படியும் உண்மையை சொல்லிடுவான் சார். சார், ராகேஷ் வண்டியோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கேன். இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். சார், அந்த காரில் ஒன்றும் இல்லை, 2 ஆளுங்களோட பிளட் ட்ரேசஸ் கிடச்சிருக்கு சார். இப்போவாவது உண்மையை சொல்கிறியா? நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே பண்ணல. உனக்கு எதிரா எங்ககிட்ட ஆதாரம் இருக்குடா. ஐ விட்னஸ் கூட இருக்கு. ஐ விட்னஸா? உன் வண்டியில் நிர்மலா பிளட் ட்ரேசஸ் கிடச்சிருக்கு. நீ அவங்கள கொண்டுட்டு அதே வண்டியில் தான் கொண்டு போயிருக்கிறேன்னு தெரியும். நான் என்ன பண்ணுறது சார்? இந்த வேலையை என்னால் தனியாக செய்ய முடியாது. அதனால தான் நான் பிரசாந்தையும் இதில் சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால சார், இவனை பிரெயின் வாஷ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. அவனுக்கு அண்டர் 16 ட்ரையல் மேட்ச் இருந்துச்சுல, அம்மா அவன் கழுத்தில் ஒரு தாயத்தை கட்டி விட்டாங்க. அன்னைக்கு நான் இவனுக்கு மயக்க மருந்தை கொடுத்துட்டேன். அதனால அவன் மேட்ச் விளையாட முடியல. அன்னைக்கு நான் இவன்கிட்ட சொன்னேன், அம்மா உன் கழுத்தில் அந்த தாயத்தை கட்டி விட்டாங்கல்ல, அதனால தான் நீ மேட்ச் விளையாடலன்னு சொன்னேன். சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு போலீஸ்காரன் டெட் பாடி கிடச்சிதே, அதுவும் கெட்டு போயிருந்துச்சே. அது பேப்பரில் கூட வந்துச்சு. அதை நான் பிரசாந்த் கிட்ட சொன்னேன், அம்மா தான் அவனை சபிச்சாங்கன்னு. அப்புறம் நான் கூட இவன் முன்னாடி போலியாக ரத்தம் வாந்தி எடுக்கிற மாதிரி நடித்தேன். அப்போ நான் இவன்கிட்ட சொன்னேன், அது அம்மா பூஜை பண்ணுறதுனால தான் எனக்கு கேன்சர் வந்துடுச்சுன்னு. நான் அவன் மனசில் இந்த விஷயத்தை பதிச்சிட்டேன் சார். அவங்க கூடலாம் நம்மளால் வாழ முடியாது, அவங்களாம் கெட்டவங்கன்னு நம்ப வச்சேன். அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க குழந்தைய பலி கொடுப்பாங்கன்னு நம்ப வச்சேன். நம்ம 2 பேரும் தப்பிக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொன்னேன். அப்போ தான் சார் இவன் ஒத்துக்கிட்டான். நாங்கள் ஒன்று டிசைட் பண்ணிட்டோம். நம்ம அம்மாவை எப்படி கொல்லணும்னா அது சூசைட் மாதிரி தெரியணும்னு நினச்சேன். நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி அந்த பிளானை பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் அப்பா வந்தார். அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, இது நல்ல விஷயமாச்சே. இதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்பா மேலே தான் பழி விழும். ஏன்னா அவர் தானே ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப வந்தார். அப்புறம் அன்றைக்கே நாங்கள் சாப்பாட்டில் மாத்திரையை கலந்தோம். அந்த ஃபுட் பாய்சன் கேஸ் கூட ஆச்சுல்ல, அன்றைக்கி ராத்திரி வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவும் வீட்டில் இல்லை. நான் அம்மாவுக்கு தண்ணியில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க சுயநினைவை இழக்கிற நேரத்தில் நாங்கள் எங்களோட பிளானை நடத்த ஆரம்பித்தோம். நீங்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல அம்மா. ஆனால் நீங்கள் உங்கள் பசங்களோட உயிருக்கே ஆபத்தாயிட்டீங்களே. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும்.
ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. உங்கள் பசங்க உங்கள் மோட்சத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு ஜூலை 25. எந்த மரத்துக்கு கீழே தாத்தாவோட அஸ்தியை புதைச்சோமோ அதே மரத்துக்கு கீழே உங்களையும் கொன்னுடுறோம். அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க பாடியை கம்பளத்தில் சுற்றி என் கார்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன். நாங்கள் 2 பேரும் அம்மாவை தூக்கிட்டு எங்கள் காரில் வச்சு அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போயிட்டோம். அங்கே கூட்டிகிட்டு போய் அம்மாவை பத்திரமா உட்கார வச்சு அப்புறம் அந்த பிளேடை அம்மாவோட துணியில் தொடச்சி அவங்க உடம்பு பக்கத்துலேயே போட்டுட்டோம். அப்புறம் வீட்டுக்கு திரும்ப வந்து தூங்கிட்டோம். ஆனால் நீ எதுக்காக உங்கள் அம்மாவை கொன்ன? நான் என்ன பண்ணுறது சார்? நான் தான் சொன்னேன்ல, நீ சல்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் விரும்பல. ஆனால் எதுக்குமா? நானும் சல்மாவும் ஒருத்தர் காதலிக்கிறோம். அதில் உங்களுக்கு என்னம்மா ப்ராப்ளம் வந்துச்சு? ப்ராப்ளம்? எத்தனை ப்ராப்ளத்தை நான் சொல்றது? உங்க 2 பேரோட வயசு சட்டப்படி கல்யாணம் செஞ்சுக்கிற வயசு கிடையாது. அப்புறம் வண்டி ஓட்டுறன்ற பேர்ல இந்த போதை பொருள் விற்கிறிய அந்த வேலை. அம்மா, நான் அதை விட்டுடுறேன். நான் என்ன நிரந்தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கொஞ்ச நாளைக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நீங்கள், நான், பிரசாந்த், சல்மா இந்த மோசமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்ல. சொல்மோ, இந்த கனவு ஆசை காட்டுறத நிறுத்து. நீ உன்னோட வழியை மாத்திக்க. படிப்புல கவனத்தை செலுத்து. இந்த கெட்ட தொழிலை விட்டுடு. அப்புறம் முக்கியமா இந்த மாதிரியோட சங்காத்தம் உனக்கு வேண்டாம். நான் விட மாட்டேன். நான் எதையும் விட மாட்டேன். இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல? பாருங்க, உங்களை எதிர்த்து நான் கண்டிப்பாக சல்மாவை கல்யாணம் பண்ணி தான் தீருவேன். நீ என் விருப்பத்துக்கு மாற போவியா? கொஞ்சம் முயற்சி பண்ணித்தான் பாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. உன்னை பத்தின உண்மை, நீ செய்யற காரியங்களை பத்தி உன்னோட குட்டி என்னன்னு சல்மா கிட்டயும் அவங்க குடும்பத்துக்கிட்டயும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் எப்படி ஆகுதுன்னு பாக்குறேன். அது மட்டும் இல்லை, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சல்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் விட மாட்டேன். சார், அந்த மோசமான ஏரியாவில் மற்ற ஆளுங்களை மாதிரி நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருக்கக்கூடாது. எங்கள் அம்மாவை கொன்று மோட்சம் கொடுக்கணும்னு நினச்சேன். எதுக்காகடா இப்படி பண்ண? எதுக்காகடா அம்மாவை கொன்ன? நான் உன்னை அண்ணன் மாதிரி பார்க்கலடா, என் அப்பா மாதிரி பார்த்தேன். எதுக்கடா இப்படி பண்ண? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தூக்கு தண்டனை கூட ரொம்ப கம்மி தான்டா. அம்மா புள்ளன்ற நல்ல உறவை கெடுத்துட்டியேடா. சார், இந்த கேஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு சார். அம்மா அப்பா பிள்ளைகள் உறவுகள் தியாகம் விசுவாசத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா அதுக்கு நடுவில் பேராசை வந்துடுச்சுன்னா பாசம் விசுவாசம் 2மே இல்லாம போயிடும். சார், நிர்மலா மேலே தப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே இல்லையா? ஏன்னா அவங்க பசங்களை சுத்தமாக கவனிச்சிக்கவே இல்லை. ஏன்னா 1-2 நாள்லாம் பசங்க இவ்வளோ கெட்டவங்களா மாற மாட்டாங்க. சரியா சொன்ன. ராகேஷ் விஷயத்துல முன்னாடியே நிர்மலா மாற்றத்தை பார்த்துருக்கணும். ஏன்னா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ராகேஷ் அவன் வேலையை காட்டிட்டான். அவங்க இஷ்டப்பட்ட பொண்ணை காதலிக்கிறதுனால அவனுக்கு எதுவும் புரியல. இப்போ அதனால அவன் கிரிமினல் ஆயிட்டான்.